ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான தமிழ் பப்ளிக் எக்ஸாம்க்கான ஒரிஜினல் கொஸ்டின் லாஸ்ட் இயர், அதாவது 2023 நடந்து முடிஞ்சது. ஏன்னா இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கான பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எந்தெந்த கொஸ்டின் பேட்டர்ன் எந்தெந்த பார்ட்டில் என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறது அனலைஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் 40 டேஸில் எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கான ஸ்டடி பிளான் நீங்களே தயார் பண்ணலாம். அப்படிங்கிறனால எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அடுத்தடுத்து ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ண போகிறேன். சேனலுக்கு புதுசு அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம புக் பேக் மட்டும் படித்தா போதுமா தமிழுக்கு அப்படின்னம்னா கண்டிப்பாக புக் பேக் மட்டும் போதாது. ஆல்ரெடி என்கிட்ட மெட்டீரியல் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த செகண்ட் PDF ஒரு 4 பேஜ் கொடுத்துருப்பேன் இல்லையா, அதில் இயல் 1லேருந்து இயல் 8 வரைக்கும் புக்கின் சைடில் என்னென்ன ஒன் வேர்டு படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது வித் ஆன்சரோட கொடுத்துருப்பேன். அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மெட்டீரியல் வாங்காதவங்க உங்களுடைய புக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடம் முடிஞ்சனையும் நூல் வெளின்னு இருக்கும் இல்லையா, அதை ஒரு தடவை ரீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புக்கின் சைட்லேருந்து கேட்கக்கூடிய ஒன் வேர்டு எல்லாத்தையும் அட்டன் பண்ணலாம். அதுபோக ஒவ்வொரு துணைப்பாட கதையினுடைய ஆசிரியர் பெயரும் கதைமாந்தர்களுடைய பேரும் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அட்டன் பண்ண வேண்டிய அந்த புக்கின் சைட்லேருந்து கேட்கக்கூடிய ஒன் வேர்டும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்ததாக 2 மார்க் கொஸ்டின் பேட்டர்ன் படி நமக்கு எந்த பேட்டர்னில் கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு 3 யூனிட்லேருந்து ஒரு கேள்வி, அடுத்த 3 யூனிட்லேருந்து ஒரு கேள்வி, அடுத்த 2 யூனிட்லேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்களா அப்படின்னு ஒரு டவுட்ஸ் இருக்கும். இல்லை இம்பார்ட்டன்ட் மட்டும் தமிழுக்கு படித்தா போதுமா அப்படின்னம்னா தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தாலே 100% உங்களால் எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் ஃபுல் மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கும்போதே தெரியும். நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. ஃபர்ஸ்ட் யூனிட்டில் நமக்கு ஒமிட் பண்ணிட்டாங்க, செகண்ட் யூனிட்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. புரியுங்களா? நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது. 2வது யூனிட் மறக்கக்கூடாதது எது, மறக்கக்கூடியது எது, இயல் 3ல் இருக்கக்கூடிய திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து தொன்மம் விளக்கம் தருக, இலக்கண பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 2 மார்க் கேட்டிருக்காங்க. எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு புறநானூரில் இருக்கக்கூடிய ஒரு பாடலடிகள் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 யூனிட்லேருந்து ஒரே ஒரு 2 மார்க், அடுத்த 5 யூனிட்லேருந்து ஒரே ஒரு 2 மார்க் தான் கேட்டிருக்காங்க. எழுத வேண்டிய 3 2 மார்க். புரியுங்களா? அதனால் இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னம்னா இயல் 1லேருந்து இயல் 8 வரைக்குமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட 5 சாப்டர் தரவு பண்ணியிருந்தீங்கன்னா தான் அந்த 2 மார்க் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது உரைநடை பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுபவை எவை? திருக்குறள் அதாவது இயல் 1ல் இருக்கக்கூடிய புக்கின் சைட் 2 மார்க் கொஸ்டின், புக் பேக் கிடையாது இது. எழுத்தாணிகளினுடைய வகைகள் யாவை? நான் கொடுத்த மெட்டீரியல் இது கொடுத்துருப்பேன். எழுத்தாணிகளுடைய வகை குண்டெழுத்தாணி, மடக்கெழுத்தாணி, வாரெழுத்தாணி. இதுவும் புக்கின் சைட் கொஸ்டின். ஒன்று தான் புக் பேக் கேட்டிருக்காங்க. பின்னணி இசை படத்தின் காட்சி அமைக்கு பேருக்கு எவ்வாறு உயிரோட்டும் சான்று தருக அப்படின்னு சொல்லி நமக்கு இயல் 5ல் இருக்கக்கூடிய அந்த திரைப்படத்துடைய கதை இருக்குல்லைங்க, அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மிச்சம் 2மே புக்கின் சைட். இது 2023 கேட்டது. எவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்தெழுதுக. 100% உங்களுடைய புக்கில் இருக்கக்கூடிய இந்த பயிற்சியில் ஒரு பயிற்சி கேட்பாங்க. அடுத்தது ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி. அந்த புணர்ச்சி விதி ஏற்கனவே நமக்கு இதுதான் கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியும். பகுபத உறுப்பிலக்கணம் 1 கேட்குறாங்க, கலிச்சொல்லாக்கம் 1 கேட்குறாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா இலக்கணம் திருக்குறளில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் இந்த மொழித்திறன் பயிற்சியில் கேட்டிருக்காங்க. உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேருக்கு டேஸ் 2 டேஸ் கொடுத்துருக்காங்க. அது 2ஐயும் நிரப்புற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த திருக்குறள் நமக்கு புக் பேக்கில் இருக்கா அப்படின்னம்னா இது திருக்குறள் பகுதியில் புக் பேக்கில் இந்த படம் கொடுக்கக்கூடியது உங்களுடைய புக்கில் 2 இருக்குது. அந்த 2ல் ஏதாவது ஒன்று இந்த பேட்டர்னில் கேட்பாங்க. அதுமாதிரி வள்ளினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக. நம்மளுடைய புக்கில் பேஜ் நம்பர் 187 225. நான் பேஜ் நம்பர் கரெக்டாக பார்த்து சொல்கிறேன் அடுத்த வீடியோ போடும்போது. இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த வள்ளினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக 1 உறுதியாக கேட்பாங்க. ஏற்கனவே அந்த உலை 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 பொருள் வேறுபாடுலேருந்து ஒரே தொடரில் அமைத்தெழுதுக கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி இந்த வள்ளினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக 100% 1 கேட்பாங்க. அடுத்து ரவைக்கு சித்தப்பன காவலுக்கு போக சொல், ஊட்டாண்ட விளையாண்ட குழந்தைய அப்பா எங்கே இஸ்தின்னு போனார். இது 1. இந்த 5 பயிற்சியில் 100% எக்ஸாமில் கேட்பாங்க. அதுமாதிரி சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க வெங்காயம், தலைமை, வைகை, பலகை இதெல்லாமே நம்முடைய புக் பேக்கில் இருக்கக்கூடியது. இந்த பயிற்சியில் 100% கேட்பாங்க. அப்போ இந்த 7 2 மார்க் அட்டன் பண்ணணும் அப்படின்னம்னா எந்தெந்த பேட்டர்ன்லேருந்து நமக்கு 100% எக்ஸாமில் கேட்கக்கூடியது அப்படிங்கிறத இது வரைக்கும் 4 சொல்லிட்டேன். புரியுங்களா? 5வது பார்த்தீங்கன்னா தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழைகளை நீக்கிடுக. ஆட்டுத் தொழுவத்தை சுற்றிலும் எலி பொந்துகள் வளைந்துள்ளன, பொந்துகள் அமைத்திருக்கின்றன. இந்த பயிற்சியில் 1. அப்போ எழுத வேண்டிய 7 2 மார்க்கு 5 2 மார்க் இதுதான் கேட்போம்னு பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேட்டர்ன் படியே நமக்கு சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த புணர்ச்சி விதி பகுபத உறுப்பிலக்கணம் இது 2ம் படிச்சிருக்கணும். புரியுங்களா?
அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய் என்று சிற்பி கூறுவதன் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. அது மனப்பாட பாடல் அப்படிங்கிறனால ஆல்ரெடி நீங்கள் அதை படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக அந்த 2 மார்க் அட்டன் பண்ணி 4 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கலாம். ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகையர் உறவு வேண்டும் என கேட்கிறார். வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? பார்த்தீங்களா, 2வது யூனிட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆனால் 3வதாக கேட்டிருக்காங்க. 6வது யூனிட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆனால் 2வதாக கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிசய மலரின் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ்நிதி லாஸ்ட் இயர் கேட்கல. இந்த வருஷம் 100% இந்த அதிசய மலர் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய கேள்வி 2 4 மார்க்கில் ஒரு 4 மார்க் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி என்று நாளை பறவைகளும் வரக்கூடும். அது இல்லைன்னா அதிசய மலரின் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ்நிதி கூறுகிறார். இந்த 2ல் ஒன்று கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு உரைநடை பகுதியில் சங்க காலத்தில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க பண்பு, நீங்கள் ஆசிரியரானால் மாணவர்களை எவ்வாறு அன்பினால் நெறிப்படுத்துவீர்கள், இதெல்லாம் கேட்குறாங்கன்னா சொந்தமாக 4 பாயிண்ட்டு. நீங்கள் வாத்தியாரானா என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க. அதை பற்றி ஒரு 4 பாயிண்ட் ரொம்ப சிம்பிளாக எழுதலாம். என்ன எழுதினாலும் மார்க் கிடைக்கும். அதுமாதிரி மயிலை சீனி வெங்கடசாமி நினைவு சிறப்பிதழுக்கு சிற்றிதழுக்கு செய்திகள் உருவாக்கி தருக. அடுத்து தாய் வழி குடும்பம் பற்றி பக்தவச்சல பாரதி கூடும் கருத்துக்களை தொகுத்து. இது நமக்கு புக்கின் சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஆனால் 3வது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய 2 படிச்சிருந்தீங்கனாலே போதும், ஒரு கேள்வி கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அணியிலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஏகதேச உருவகணி, நிரல் நிறை அணி, இது 2 படிச்சிருந்தாலே ஒன்று அட்டன் பண்ணிடலாம். அதுபோக இதில் ஓமை அணி கேட்டிருக்காங்க. ஏகதேச உருவகணியும் ஓமை அணியும் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆனால் படிக்க வேண்டியது ஏகதேச உருவகணியும் நிரல் நிறை அணியும் படிச்சுக்கோங்க. ஒரு 4 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதாவது கொஸ்டின் நம்பர் 39 அட்டன் பண்ண முடியும். கொஸ்டின் நம்பர் 40க்கு நீங்கள் திரண்ட கருத்து, மைய கருத்து, எதுகை, மோனை, இயைபு, அணி, இந்த 5 நயங்களும் எழுதுகிற மாதிரி ஒரு நயம்பாராட்டல் ரொம்ப தெளிவாக எழுதி பழகிக்கோங்க. இல்லைனா யூடியூப்பில் அடித்து பார்த்தீங்க அப்படின்னா நயம்பாராட்டல்னு அடிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக 4 மார்க் வாங்குற மாதிரி யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 41. பெரும்பாலும் இந்த 41 நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னம்னா அந்த கொடுத்துருக்க பழமொழிக்கான விளக்கம் நீங்கள் இப்போ கீ பேட்டர்ன் படி உங்களுக்கு திருத்தும் போது ஃபுல் மார்க் கிடைக்கணும் அப்படின்னம்னா அந்த பழமொழிக்கான விளக்கம் ஒரு வரியில் எழுதியிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா வாழ்க்கை நிகழ்வு அப்படின்னு தலைப்பு போட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது போல் ஒரு கதை சொந்தமாக எழுதியிருக்கணும். எழுதியிருந்தீங்கன்னா அந்த 4 மார்க் போடுவாங்க. இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 3 மார்க் சேர்த்து தான் 4 மார்க். ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை நிகழ்வு கதை மட்டும்தான் பெரும்பாலும் எழுதியிருக்காங்க. ஒரு சிலர் அந்த பழமொழிக்கான விளக்கத்தையே அப்படி விவரித்து எழுதியிருக்காங்க. அப்படி எழுதும்போது 2 மார்க்லேருந்து 3 மார்க் வரைக்கும் தான் கிடைக்கும். 4 மார்க் முழுசாக கிடைக்கணும்னா அதை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னம்னா தமிழாக்கம் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா ஒரு 4 மார்க் அட்டன் பண்ணிடலாம். புரியுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 44, 45, 46 இது 3மே உங்களுக்கு 6 மார்க் கொஸ்டின். இது 3க்கும் கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகள் எடுத்துக்காட்டி. இந்த வருஷமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை படிச்சுக்கோங்க. ஆனால் 44ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் திருக்குறளில் இருக்கக்கூடிய 4 நெடுவினா படித்தாலே போதுமானது. திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கணம், அது ஒன்று. சினத்தினால் வரும் கேடு, சினம் என்னும் அதிகாரத்தின் வாயிலாக வள்ளுவர் உரைப்பவனற்றை தொகுத்துரைக்க, அது ஒன்று. அறிவுடைமை ஒருவனை வாழ்வில் உயர்த்தும் என்பதனை முப்பால் வழி நிறுவுக, அது ஒன்று. செய்நின்றி அறிதல் என்னும் அதிகாரத்தின் வாயிலாக வள்ளுவர் உரைப்பவனற்றை எடுத்துரைக்க. இந்த 4 நெடுவினா படிச்சிருந்தீங்க அப்படின்னா 44ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணிடலாம். 45 அட்டன் பண்ணுறதுக்கு நெகிழிதவர்த்து நிலத்தினவர்த்து என்னும் சுற்றுச்சூழல் ஆழ்வரர் பசுமைதாசனாருடன் நடத்திய கற்பனை கலந்துரையாடல் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. என எல்லாருமே கற்பனை கலந்துரையாடல் எழுதுறீங்க. உங்களுக்கு கற்பனை கலந்துரையாடல் அதாவது உரைநடை வடிவில் உங்களை எழுத சொல்லலை. கற்பனை கலந்துரையாடலை தொகுத்து கட்டுரையாக எழுதுகன்னு தான் கேட்டிருக்காங்க. புரியுங்களா? அப்போ அதை தொகுத்து தான் எழுதுமே தவிர உரையாடல் வடிவில் எழுதாதீங்க. உரையாடல் வடிவில் எழுதுனீங்க அப்படின்னம்னாலும் லாஸ்ட் இயர் கீ பாயிண்ட் இது. லாஸ்ட் இயர் பப்ளிக்லையும் கேட்டிருந்தாங்க. உரையாடல் வடிவில் எழுதியிருந்தால் முழு மதிப்பெண் வழங்கலாம்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் தொகுத்து எழுத சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து மயிலையார் ஒரு ஆராய்ச்சி பேசுகிறீர் என்னும் கூற்று. இது போக இந்த வருஷம் பப்ளிக்கு 45ஆம் நம்பர் கேள்விக்கு நான் என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னம்னா இயல் 1ல் இருக்கக்கூடிய நெடுவினா படிச்சுக்கோங்க. அடுத்து இயல் 3, இயல் 4 இது 3ல் இருக்கக்கூடியது. குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்ற பரந்த அமைப்பு கட்டமைப்பு படிக்கப்படுகிறது. பண்டைய கால கல்வி முறையில் ஏற்பட்ட கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளை தொகுத்து கட்டுரையாக்குக. இது 2 படிச்சுக்கோங்க. அடுத்து 46ஆம் நம்பர் கேள்வி அட்டம் பண்ணுறதுக்கு பாரதியின் கடிதம், உரிமை தாகம், கோடைமலை லாஸ்ட் 2023ல் கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் கேட்பாங்களா அப்படின்னம்னா அதை விட இம்பார்ட்டன்ட் நமக்கு 3 இருக்குது. உரிமை தாகம் படிச்சுக்கோங்க. புரியுங்களா? உரிமை தாகம், சகோதரர் இருவரும் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால், மருதனினுடைய பண்பு நலன்கள், முதல் கல் கதை வாயிலாக மருதனுடைய பண்பு நலன்கள், அந்த ஒரு 6 மார்க் கொஸ்டின் நல்லா தர பண்ணிக்கோங்க. பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் எழுதி கொண்ட மொழிப்பற்று, சமூகப்பற்று, இது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட் இயர் நமக்கு கேட்கல, அதனால் இந்த வருஷம் 100% எதிர்பார்க்கலாம். பாலச்சந்தர் அவர்கள் மானடிகரை கண்ட பாலச்சந்திரனுடைய
இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் மொபைல்